மதுரையில் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கைது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மதுரையில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்டத் தலைவர் முபாரக் அலி தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ரயில் நிலையம் நோக்கி ஊர்வலமாக வந்தனர். ரயில் நிலையம் கிழக்கு நுழைவுவாயில் வழியாக சென்று ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகளை அங்கு பாதுகாப்பு பணியிலிருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றனர். இந்த போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் தாஜூதீன் முன்னிலை வகித்தார். மாவட்ட பொருளாளர் ஜபர்லால், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரியாஸ்கான், மாவட்ட துணைச் செயலாளர் வாசிமக்கம், மாவட்ட மருத்துவமனை செயலாளர் முகமது யூசுப், ஷேக் காதர், அப்துல்லா, யாகூப் மற்றும் மாவட்ட கிளை கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். மேலும் இந்த போராட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநிலச் செயலாளர் ஜலால் முகம்மது கலந்து கொண்டார். மதுரை ரயில் நிலையம் பகுதியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.